வந்து வாழைப்பூக்கு வாழைப்பூ வடை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பூ வடை செய்வோம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி கொதிக்கிறது லைட்டாக கம்மியாகும் போது அது வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ வெந்திருக்கும் தானே அர்த்தம். இந்த கலர்ல இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ இன்னும் ப்ரௌன் கலரில் ஆகுமா? அப்போ இன்னும் பொரியல் ஆஃப் ஆகும் போல். சரி, ஓகே ஓகே ஓகே. ஸ்மெல் நல்லா வருது. ரச ஸ்மெல்லும் சேர்ந்து வருது. இங்கே என்ன பண்ணுறீங்க? கிளைமேட் நல்லா ஜில்ஜில்லுன்னு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குமே. வாழைப்பூ இருக்குது, வடை செய்யலாமா? சரி, ஆல்ரெடி ரெடி பண்ணேன். சரி ஈவினிங் போல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இப்போவே ஈவினிங் போல் தான் இருக்குல்ல. வாழைப்பூ ஒன்று நேற்று குழம்பு வச்சது மீதி இருக்குது, அது செய்யலாம் சொல்லிட்டு. சரி செய்யலாமா? செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் காயத்ரி வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து என்னென்னா வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசை. நார்மல் மசாலா வடை தான், அது கூட வாழைப்பூ போட்டு செஞ்சால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த கீரை வடை, வாழைப்பூ வடை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கும் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் வெளியே எங்கேயும் சாப்பிட்டதில்லை, எங்கள் வீட்லேயும் செஞ்சது கிடையாது. அதனால் நேற்று வாழைப்பூ குழம்பு வச்சேன்ல, அதில் மீந்து போன கொஞ்சம் வாழைப்பூ வச்சு இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே இந்த பட்டை அல்லது கடலைப்பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சேன். அதனால இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செய்யலான்னு தான் நினச்சேன். பட் கிளைமேட் இப்போ நல்லா தான் இருக்குது. வாழைப்பூ வடை செஞ்சுட்டு ரசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரசம் சாப்பிட மதியத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சிருச்சுலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் மிளகாத்தூள்லாம் இல்லாமல் கொஞ்சம் மிளகு கம்மியாக போட்டு தக்காளி ரசம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து வாழைப்பூ காம்பினேஷனாக சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் மெனுவாக மாற்றியாச்சு, ஸ்நாக்ஸ் மெனுவை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பூ செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக சாதமும் சைடில் வச்சுட்டு ரசம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ தான் செய்ய போகிறேன். வாழைப்பூ ஃபஸ்ட்டு அது க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி அரிஞ்சிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ வடை செஞ்சுட்டு ரைஸ் வேக போட்டு வச்சு வாழைப்பூ வடை செஞ்சுட்டு ரசம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற போட்டுருக்க பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு அரைக்கிறதுக்காக அது கூட கொஞ்சமாக ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உப்பு, அதுதான். இது குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுதான் அரைச்சாச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக அரைஞ்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டும் கட் பண்ணி போட்டு. எனக்குமே பசிக்குது, லேட் ஆகிடுச்சு வேறு. ஓகே, அதுதான் எல்லாத்தையுமே அரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆல்ரெடி அப்புறம் சூட்டு அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து
வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வந்து வாழைப்பூக்கு வாழைப்பூ வடை. போட்டு கலரி விட்டலாம். வாழைப்பூ நிறையா இருக்கு, என்ன பண்ணலாம்? பொரியலுக்கு வேக வச்சு தோட்டம் தெரியலையே. ஓகே, ஆமாம், நீ உனக்கு நான் ஃப்ரைட் ஐட்டம் அதிகமாக சாப்பிட முடியாதுல்ல, இது எனக்கு வேணும்ல. கலரிச்சு என்ன கழிச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் அப்படியே ரசத்தையும் கொதிக்க வச்சுனா சாப்பிடலாம். நீ சாப்பிட்ட வடையில் வாழைப்பூ நிறையா இருக்குமாங்க? தெரில. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பூ வடை செய்யணும். நான் சாப்பிட போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். வாழைப்பூ வடை அது வந்துட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள ரசத்துக்கு காமிச்சோம்னா இந்த சூடு வைக்கிறதே நிறையா போச்சு. இந்த ரசத்துல இந்த கூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல நீட்டு மிளகாவை விட இந்த மாதிரி மிளகாவை பார்க்கறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த வடை வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமா இல்ல பிரவுன் கலரா மாறுமா? நார்மலா வடை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ ஓகே, ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி கொதிக்கிறது லைட்டாக கம்மியாகும் போது அது வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ வெந்திருக்கும் தானே அர்த்தம்? இந்த கலர்ல இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ இன்னும் ப்ரௌன் கலரில் ஆகுமா? அப்போ இன்னும் பொரியுறது ஆஃப் ஆகும் போல். சரி, ஓகே, ஆகட்டும். பாருங்க, இப்போ ப்ரௌன் கலர் ஆச்சு. ஓகே ஓகே, ஸ்மெல் நல்லா வருது. ரச ஸ்மெல்லும் சேர்ந்து வருது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு காம்பினேஷன் வந்து ரசம், சாதம், அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே வந்து வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ மீதி இருந்த வாழைப்பூ போட்டு பொரியலும் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதான் லன்ச் மெனு. லன்ச்சு தாண்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டே டைமிங்கே வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு குட்டி டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாழை இலையோடைய அந்த இதில் இந்த இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வச்சுருந்தேன். நல்லாக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நான் அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.